தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கான SSA கல்வி நிதியை விடுவிக்காமல் மத்திய அரசு தொடர்ந்து இழுத்தடித்து வந்தது. இதனைத் தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்து கோரிக்கையை முன்வைத்தனர். ஆனால் மும்மொழி கொள்கையை முன்வைக்கும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதியை விடுவிப்போம் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருந்தார். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் இந்த கருத்துக்கு கல்வியாளர்கள், அரசியல் தலைவர்கள் என பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனங்களை தெரிவித்தனர். தமிழகத்தில் இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. இதில் பங்கேற்றிருந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் உரிமைகளை பறிக்க முயன்றபோது கடந்த முறை தமிழக மக்கள் கோபேக் மோடி என்று சொல்லி துரத்தி அடித்தார்கள். மீண்டும் இதேபோல தமிழ்நாட்டு மக்களிடம் முயன்றால் கோபேக் மோடி என்று சொல்வதற்கு பதிலாக கெட் அவுட் மோடி என்று கூறி துரத்துவார்கள் என கூறியிருந்தார். கெட் அவுட் மோடி என துரத்துவார்கள் என்று உதயநிதி பேசியதற்கு பாஜகவினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர். இதுகுறித்து பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, உலக நாடுகள் சிவப்பு கம்பளம் விருத்து பிரதமர் மோடியை வரவேற்பதற்காக கைகட்டி காத்திருக்கிறார்கள். ஆனால் இங்குள்ளவர்கள் அவரை விமர்சிக்கிறார்கள். உங்களால் முடிந்தால் கெட் அவுட் மோடி என சொல்லி பாருங்கள் என சவால் விட்டிருந்தார். துணை முதல்வரின் வீடு முற்றுகையிடப்படும் என்றும் கூறியிருந்தார். இந்த நிலையில் கெட் அவுட் ஸ்டாலின் என்று எக்ஸ் தள பக்கத்தில் நாளை பதிவிடப்படும் என்று அண்ணாமலை நேற்று அறிவித்திருந்த நிலையில் இன்று காலை சரியாக 6 மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார்.